Hello guys, welcome to Brace Coder. இந்த வீடியோவில் நம்ம Oracle 19c என்ற டேட்டாபேஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ எதில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம்னாக்கா Oracle Linux 8.3 என்ற லினக்ஸ் ஓஎஸில் Oracle டேட்டாபேஸ் 19c என்ற சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம 19c என்ற டேட்டாபேஸை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் புட்டியில் Oracle Linux 8.3 அதாவது இந்த விர்ச்சுவல் பாக்ஸில் இருக்கக்கூடிய ஓஎஸை நான் விண்டோஸ் ஓஎஸ்லேருந்து அக்சஸ் பண்ணுறதுக்காக நம்ம புட்டி யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த புட்டி எப்படிலாம் கனெக்ட் பண்ணலாம், இந்த Oracle Linux 8.3 எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். வீடியோவில் நம்ம புட்டியில் டைரெக்டாக நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லாகின் பண்ண போகிறது வந்து ரூட் யூசரில் லாகின் பண்ண போகிறோம். ஸோ ரூட்டோடைய பாஸ்வேர்டு கொடுத்தோம்னாக்கா நமக்கு கனெக்ட் ஆகிடும். இப்போ பார்த்தோன்னாக்கா நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தோன்னாக்கா கேட் கமாண்ட் யூஸ் பண்ணி /etc/host ஒரு ஃபைல் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஃபைலில் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் எல்லாமே இதில் தான் இருக்கும். ஓகே, ஸோ இதில் டிஃபால்ட்டாக 2 லைன்ஸ் இருக்குது. இந்த 2 லைன்ஸ் விட்டுட்டு நம்ம அடிஷ்னலாக ஒரு லைன் ஆட் பண்ண போகிறோம். என்னன்னாக்கா நம்மளுடைய ஐபி அட்ரஸ் அண்ட் ஃபுல்லி குவாலிஃபைடு மிஷின் நேம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு மிஷின் நேம் கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ நம்மளுடைய ஐபி அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்னன்னாக்கா ifconfig கொடுத்தோம்னாக்கா நமக்கு ஐபி அட்ரஸ் காட்டும் 192.168.14.96. இதுதான் நம்மளுடைய ஐபி அட்ரஸ். ஸோ அதை இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா நம்மளுடைய ஃபுல் குவாலிஃபைடு மிஷின் நேம் எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட் நீங்கள் ஹோஸ்ட் நேம் கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு ஃபுல்லி குவாலிஃபைடு ஹோஸ்ட் நேம் வந்து நமக்கு காட்டும். ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா bracecoder.inன்றது வந்து நான் இன்ஸ்டால் பண்ணும்போது கொடுத்துருப்பேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணக்கூடிய வீடியோ வந்து ஏற்கனவே லிங்கில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துக்குங்க. ஸோ இந்த bracecoder.in தான் வந்து இந்த ஃபுல்லி குவாலிஃபைடு மிஷின் நேம் அண்டு மிஷின் நேம் பார்த்தோன்னாக்கா bracecoder, அதுதான் வந்து நம்மளுடைய மிஷின் நேம். ஓகே, ஸோ இந்த லைனை நம்ம விஐ எடிட்டரில் ஹோஸ்ட்ன்ற ஃபைலில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ vi /etc/host கொடுத்தோம்னாக்கா நமக்கு விஐ எடிட்டர் எனேபிள் ஆகிடும். ஸோ இன்செர்ட் மோடை எனேபிள் பண்ணிப்போம். லைனோட எண்டில் போயிட்டு நம்மளுடைய காப்பி பண்ண அந்த லைனை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ சேவ் பண்ணணும். ஸோ அதனால் escape : right and quiet கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தோம்னாக்கா நமக்கு சேவ் ஆகிடும். இப்போ பார்த்துருக்கா நம்ம ப்ரீடிஃபைண்டாக இருக்கக்கூடிய இன்ஸ்டால் அதாவது 19c சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணணும்னாக்கா ப்ரீடிஃபைண்டு சம் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அந்த கான்ஃபிகரேஷன்லாம் நம்ம டிஃபால்ட்டாக அதுவே நமக்கு இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் இந்த கமாண்ட். ஸோ இந்த கமாண்டை நம்ம காப்பி பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ இந்த கமாண்ட் கொடுக்கும்போது நமக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் எனேபிள் இருக்கணும். இன்டர்நெட் கனெக்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ வெயிட் பண்ணலாம். நம்மளுடைய இன்ஸ்டால் கான்ஃபிகரேஷன் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இதில் என்ன ஆகியிருக்கும் அப்படின்னாக்கா நமக்கு ஒராக்கிள்ன்ற ஒரு யூசர் க்ரியேட் ஆகிருக்கும். அண்ட் ஒராக்கிளுக்கு தேவையான சம் கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே செட் பண்ணிவிடும். அதேமாதிரி தேவையான ஃபைல்ஸ், லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிருக்கு. இப்போ நமக்கு ஒராக்கிள் யூசர்ன்ற ஒரு யூசர் க்ரியேட் ஆகிருக்கு இல்லையா? ஸோ அந்த யூசருக்கான பாஸ்வேர்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். passwd ஒராக்கிள்னு கொடுத்தோம்னாக்கா நம்மளுடைய ஒராக்கிள் யூஸருக்கான பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கான கமாண்ட் தான் இது. ஓகே, கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தோம்னாக்கா நமக்கு நியூ பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ நியூ பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தோன்னாக்கா நமக்கு பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓஎஸை ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கு init 6ன்னு கொடுத்தோம்னாக்கா நமக்கு ரீஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, நம்மளுடைய ஓஎஸ் பார்த்தோன்னாக்கா ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தோன்னாக்கா நமக்கு ஒராக்கிள்ன்ற நியூ யூசர் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ இப்போ நம்ம இந்த ஒராக்கிள்ன்ற அக்கௌண்ட்டில் நம்ம லாகின் பண்ணிப்போம். ஸோ நம்ம என்ன பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணமோ அந்த பாஸ்வேர்டில் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒராக்கிள்ன்ற யூசர் அண்டரில் நம்ம லாகின் பண்ணியிருக்கோம். 19c இந்த சாஃப்ட்வேர் நம்மளுடைய இந்த லினக்ஸ் சாஃப்ட்வேர்க்குள்ளார கொண்டு வரணும். அதாவது விண்டோஸ் ஓஎஸில் இருக்கிற நம்ம ஏற்கனவே 19c என்ற சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இந்த 19c என்ற சாஃப்ட்வேரை நம்ம விர்ச்சுவல் மிஷினில் இருக்கக்கூடிய Oracle லினக்ஸில் நம்ம காப்பி பண்ண போகிறோம். ஓகே, ஸோ காப்பி பண்ணுறதுக்கு நம்ம cmd ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு cmdன்னு கொடுத்தோம்னாக்கா நமக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து இந்த ஃபோல்டர் கண்டரில் ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஸோ இதற்குள்ளார தான் நம்ம ஃபைலை காப்பி பண்ண போகிறோம். ஸோ ஃபைலை காப்பி பண்ணுறதுக்கு இதான் கமாண்ட். ஸோ எஸ்சிபின்றது வந்து ஒரு சர்வர்லேருந்து இன்னொரு சர்வருக்கு
ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக இந்த SCPன்ற கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா 19cன்ற சாஃப்ட்வேர் தான் நம்ம காப்பி பண்ண போகிறோம். அதனால் 19c.zipன்ற ஃபைலை ஆரக்கல்ன்ற யூசர் கண்டரில் ஸோ அதோடைய அந்த ஐப் அட்ரஸ் எப்படி செக் பண்ணுறதுன்னு தெரியல. ifconfig கொடுத்தோம்னாக்கா நமக்கு ஐப் அட்ரஸ் வந்து ஷோ பண்ணும். ஸோ அந்த ஐப் அட்ரஸ் அண்டரில் /home/oracle/downloads என்ற ஃபோல்டர் கண்டரில் நம்மளுடைய 19c.zip ஃபைலை காப்பி பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தோம்னாக்கா நமக்கு நம்மளுடைய ஆரக்கல் யூசருடைய பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்தோம்னாக்கா நமக்கு ஃபைல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது காப்பி ஆகிட்டே இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம சம் கான்ஃபிகரேஷன் பண்ணணும். ஸோ அந்த கான்ஃபிகரேஷன் பண்ணலாம். ஸோ ஆரக்கல் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபயர்வாலை ஷட் டவுன் பண்ணணும். ஸோ அதனால் ஷட் டவுன் பண்ணதுக்காக இந்த 2 கமாண்ட். ஸோ இந்த 2 கமாண்டை நம்ம ரூட் யூசர் அண்டரில் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ ஃபயர்வால் ஸ்டாப் ஆகிடுச்சு அண்ட் ஃபயர்வாலை டிசேபிள் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தோன்னாக்கா ஆரக்கிள் டேட்டாபேஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்மளுடைய இன்ஸ்டால் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகணும் இல்லையா. ஸோ அந்த ஸ்டோர் ஆகிறதுக்கான ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதனால் இந்த மேக் டைரக்டரி, அதாவது ஒரு டைரக்டரியை க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுற ஃபோல்டர்ஸ் எல்லாமே ரூட் யூசர் அண்டரில் க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதனால் அதோட ஓனர்ஷிப்பை சேஞ்ச் பண்ணலாம். ஆரக்கிள் யூசருக்கு கை மாற்றி விடலாம். ஸோ அதனால் சேஞ்ச் ஓனர்ஷிப்பை சேஞ்ச் பண்ணிவிடுவோம் அண்ட் அதோட பர்மிஷனையும் சேஞ்ச் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தோன்னாக்கா நமக்கு சம் ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் எல்லாம் தேவைப்படுது. ஓகே, இந்த ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம /home/oracle/scripts என்ற ஃபோல்டர் கண்டரில் நம்ம ஃபைல்ஸை க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு ஃபைலில் கொடுத்துருக்குற இந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணிப்போம். ஓகே, அதே மாதிரி இன்னொரு ஃபைல் க்ரியேட் பண்ணிப்போம். .bash_profile இதே சேம் இந்த set environment.shல என்ன கண்டென்ட் இருக்கோ அதே கண்டென்ட்டை இந்த .bash_profile அந்த ஃபைலையும் நம்ம க்ரியேட் பண்ணிப்போம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்கிரிப்ட் ஃபைல் அதே மாதிரி தான். அதேமாதிரி ஸ்டாப் ஆல் என்ற ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைல். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண ஸ்கிரிப்ட் ஃபைலுடைய ஓனரை சேஞ்ச் பண்ணிடுவோம். அதாவது ஆரக்கிள் யூசருக்கு சேஞ்ச் பண்ணிடுவோம். இப்போ நம்மளோட கான்ஃபிகரேஷன் எல்லாமே முடிஞ்சிச்சு. 19c சாஃப்ட்வேர் வந்து காப்பி ஆகிடுச்சு, 100% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுடைய ஓஎஸில் போயிட்டு ஓகே, இப்போ நம்ம காப்பி பண்ண ஃபைல் பார்த்தோம்னா டவுன்லோட்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளார ஜிப் ஃபைலாக இருக்குது. ஸோ இந்த ஜிப் ஃபைலை நம்ம அன்ஜிப் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் கொடுத்தோம்னாக்கா நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, நம்மளோட 19c சாஃப்ட்வேர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. ஓகே, இந்த 19c சாஃப்ட்வேருக்குள்ளார போனாக்கா நம்மளுடைய இன்ஸ்டாலேஷன் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆரக்கிள் லினக்ஸ் 8.3ன்ற என்விரான்மெண்ட்டை நம்ம செட் பண்ணணும். அதனால் நம்ம எக்ஸ்போர்ட் CV assume dist ID வந்து OEL 8.3 செட் பண்ணிவிட்டு இப்போது CD ஸ்பேஸ் டவுன்லோட்ன்ற ஃபோல்டருக்குள்ளார தான் இருக்குது நம்மளுடைய ஃபைல்ஸ். ஸோ அதனால் டவுன்லோட்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளார போயிருக்கோம். 19cன்ற ஃபோல்டருக்குள்ளார இருக்குது. ஓகே, இப்போது ./run installer கொடுத்துட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்பிளே வேரியபிள் வந்து சரியாக செட் ஆகலன்னு வருது. ஓகே, ஸோ எக்ஸ்போர்ட் டிஸ்பிளே = 0 கொடுத்துட்டு நம்ம ரன் இன்ஸ்டால் கொடுத்தோம்னாக்கா நமக்கு டிஸ்பிளே வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ நமக்கு
Oracle Linux 19C சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணதுக்கான விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்துருக்க நம்ம create and configure a single instance database கொடுத்துட்டு next கொடுப்போம். ஓகே, ஸோ இப்போ பார்த்துருக்க சர்வர் கிளாஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுப்போம். நெக்ஸ்ட் பார்த்தினாக்கா என்டர்பிரைஸ் எடிஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுப்போம். ஓகே, ஸோ ஆரக்கிள் பேஸ் லொக்கேஷன் பார்த்தினாக்கா /e01/app/oracle இதுதான் வந்து நம்மளுடைய ஆரக்கிள் சாஃப்ட்வேருடைய பேஸ் லொக்கேஷன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுப்போம். ஓகே, டிபிஐ செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துப்போம். டிஃபால்ட் அதே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துப்போம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா குளோபல் டேட்டாபேஸ் நேம்னு இருக்கு இல்லையா, ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா orcl.bracecoder.in ஓகே கொடுத்துட்டு orcl கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துப்போம். ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா SGAPGன்ட்டு 2 டைப் ஆஃப் மெமரி இருக்குது. ஓகே, ஸோ இந்த 2 டைப் ஆஃப் மெமரிக்கு நம்மளுடைய ரேமில் எவ்வளோ சைஸ் ரேம் அலோகேட் பண்ணுறோம் அப்படின்றது கேட்குது. ஸோ நமக்கு டிஃபால்ட்டாக 1500 இது வந்து மினிமம் 1.5 GB அளவுக்கு ஸ்பேஸ் விட்டுருக்கு. ஓகே, வேணும்னாக்கா நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், வேணானாக்கா டவுன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துப்போம். ஸோ நம்மளோட டேட்டா ஃபைலில் எந்த இடத்துல ஸ்டோர் ஆகணுமோ அதுக்கான ஸ்டோரேஜ். ஸோ இது பார்த்தினாக்கா /e01/app/oracle/ora-data இதுக்குள்ளார தான் நம்மளுடைய டம்ப் ஃபைல், அதாவது ஆரக்கிளோடைய ஃபைல்ஸ் எல்லாமே இந்த ஃபோல்டர் கண்டல் இருக்கும். ஸ்டோரேஜ் வேறு ஏதாச்சும் ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ் ஏஎஸ்எம் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறனாக்கா ஏஎஸ்எம் ஸ்டோரேஜுடைய கான்ஃபிகரேஷன் இங்கே கேட்கும். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துப்போம். ஓகே, ஸோ இதில் எதுவும் கொடுக்கறதால நெக்ஸ்ட் கொடுத்துப்போம். ஸோ வேணும்னாக்கா எனேபிள் ரிகவரி ஏரியா கொடுத்துப்போம். ஸோ செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துப்போம். ஓகே, இப்போ நம்மளுடைய சிஸ் யூசருடைய பாஸ்வேர்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ சிஸ் யூசர் தான் வந்து நம்மளுடைய டேட்டாபேஸோடைய அட்மின். ஓகே, அட்மினுடைய அக்கௌண்ட் பார்த்தோன்னாக்கா சிஸ்ஸு அப்படின்னாக்கா சிஸ்டம், இந்த ரெண்டுமே தான் அட்மின் அக்கௌண்ட். ஓகே, ஸோ சிஸ் யூசருடைய பாஸ்வேர்டு நம்ம கொடுத்துக்கலாம். அதே மாதிரி சிஸ்டத்தோடைய பாஸ்வேர்டும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துப்போம். ஸோ பாஸ்வேர்டு வந்து வீக்காக இருக்குது அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன் காட்டுது. ஸோ கண்டினியூ பண்ணுவான்னு கேட்குது, எஸ் கொடுத்துப்போம். ஓ இன்ஸ்டால், ஸோ எல்லாமே ஓ இன்ஸ்டால் செலக்ட் பண்ணிப்போம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துப்போம். ஸோ இதுலேயும் எந்த ஒரு கான்ஃபிகரேஷன் பண்ண தேவை, நெக்ஸ்ட் கொடுத்துப்போம். ஓகே, இப்போ நமக்கு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இன்ஸ்டால், ஸோ இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இந்த 2 கமாண்டை நம்ம ரூட் யூசரில் லாகின் பண்ணி இந்த 2 கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே, ஸோ ரூட் யூசரில் லாகின் பண்ணணும் அப்படின்னாக்கா ஸோ நியூவாக ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் SEUன்னு கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு ரூட் யூசருக்கான பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ ரூட் யூசர் பாஸ்வேர்டு கொடுத்தோம்னாக்கா நமக்கு ரூட் யூசரில் லாகின் ஆகிடும். இப்போது அந்த கமாண்ட் என்ன கமாண்ட் இருக்கோ அந்த கமாண்டை பேஸ்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவோம். செகண்ட் கமாண்ட் அதே மாதிரி. ஜஸ்ட் என்டர் மட்டும் கொடுப்போம். ஓகே, எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துப்போம். ஓகே, நம்மளோட சாஃப்ட்வேர் பார்த்தோன்னாக்கா இப்போது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ க்ளோஸ் கொடுத்துக்கலாம்.
ஓகே, இப்போ நம்மளோட டேட்டாபேஸ்லாம் அப் அண்ட் ரன்னிங்கில் இருக்கா அப்படிங்கிறத பற்றி செக் பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ணுறதுக்காக நம்ம எஸ்கியூஎல் ப்ளஸ்க்குள்ளார போய்க்கலாம். ஸோ எஸ்கியூஎல் ப்ளஸ், ஸோ எஸ்கியூஎல் ப்ளஸ்ன்ற கமாண்ட் நாட் ஃபவுண்டுன்னு வருது. அதுக்கு முன்னாடி நம்ம என்விரான்மெண்ட் பேத்தை நம்ம செட் பண்ணணும். ஓகே, ஸோ செட் பண்ணுறதுக்கு .ora env என்ட்ரு கொடுத்தோம்னாக்கா orcl கொடுத்து என்ட்ரு கொடுப்போம். ஓகே, இப்போ நமக்கு பேத் வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ எஸ்கியூஎல் ப்ளஸ் கொடுப்போம். ஓகே, இப்போது /as sysdba கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தோம்னாக்கா நமக்கு டேட்டாபேஸ் வந்து லாகின் ஆகிடுச்சு. இப்போது செலக்ட் நேம் ஓப்பன் மோட் ஃப்ரம் $database. ஓகே, இப்போ நம்மளோட டேட்டாபேஸ் பார்த்தோன்னாக்கா அப் அண்ட் ரன்னிங்கில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான இங்கே ஷோ பண்ணுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வரட்டா